வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு அடிப்படையான ஒண்ணு பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது ஸ்கொயர் எப்படி 1ல இருந்து 1000 வர 1ல இருந்து 1000க்குள்ள எந்த நம்பரோட ஸ்கொயர் கேட்டாலும் எப்படி 5 செகண்ட்ஸ்ல ஈஸியா போறதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் தான் 273 ஸ்கொயர் பாத்துங்க. இது மாதிரி ஒரு 7 கொஸ்டின் சொல்றேன், நீங்க எப்படி வேகமா 5 செகண்ட்ஸ்ல போடலான்றத மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள போலாமா? இப்ப நான் 2 டிஜிட்ல இருந்து வரேன். ஓகேவா? 2 டிஜிட் வாங்க. 36 ஸ்கொயர் சொல்றேன். ஓகேவா? நான் சொல்ற ஸ்டெப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணா ஆன்சர் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் 6 ஸ்கொயர், சாரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா 6 ஸ்கொயர் போடு. 36 ஸ்கொயர் எவ்வளோ? 36. ஓகேவா? 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. 9ன்றது டபுள் டிஜிட் தான் இருக்கும். 6 ஸ்கொயர்னா 36 2 டிஜிட் வந்துருச்சு. 3 ஸ்கொயர் 9னா 09 அப்படின்னு எழுதிக்கோ. ஓகேவா? அடுத்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிருக்கேன், இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி இங்க போட்டுருக்கேன், வேற எதுவும் செய்யல. அடுத்து 3 இன்ட்டு 6, 3 இன்ட்டு அடுத்த நம்பர் 6 இன்ட்டு மேல இருக்கிற 2ஆல பெருக்கு. 3 6 18, 18 2 36. லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட்டை விட்டுட்டு 36 எங்க போடணும்? இந்த டிஜிட்ல போடுற. அப்படியே போட்டு கூட்டு பார்க்கலாம். 6 ஸ்ட்ரைட்டா இங்க இறக்குவ. 3 6 9 9 3 12க்கு 2 ரிமைனிங் 1. அப்ப 1296 ஆன்சர். அவ்வளவுதான். சேம் இதே ஸ்டெப் அடுத்தடுத்து வேகமா போட்டுடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் இல்ல, வேகமா நீ அடுத்த கொஸ்டின் போடலாம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 48 ஸ்கொயர்னு கேக்குறாங்க. 8 ஸ்கொயர் என்ன? 64. 4 ஸ்கொயர் 16. 4 8 32. 32 2 64. அப்படியே கூட்டினா ஆன்சர் வரும். லாஸ்ட்ல ஒரு டிஜிட் விடணும் கீழே. அவ்வளவுதான். நீ 2ஆல பெருக்கும்போது 4 2 4 8 32 32 2 64. லாஸ்ட் டிஜிட் விட்டுட்டு இங்கிட்டு நீங்க எவ்வளவு டிஜிட்டா இருந்தாலும் எழுத போற. இப்ப 4 போட போற. 4 6 10 0 ரிமைனிங் 1, 6 6 12 1 13 1 ரிமைனிங் 1 23 0 ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போற பார்க்கலாம். 74 ஸ்கொயர். 74 ஸ்கொயர் எப்படி பார்க்கலாம்? 4 ஸ்கொயர் 16, 7 ஸ்கொயர் 49. இப்ப என்ன பண்ணணும்? 7 4 28, 28 2 56. லாஸ்ட் டிஜிட்ல விட்டுட்டு மீதி இருக்கிற 56 இங்க போட போற, கூட்ட போறேன். 6 6 1 7 9 5 14 4 ரிமைனிங் 1 5. அப்ப ஆன்சர் 54 76. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அப்படியே ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போறேன். இதுவரை பார்த்தது டபுள் டிஜிட். 34 ஸ்கொயர் 76 ஸ்கொயர் 92 ஸ்கொயர். ஒரு எக்ஸாம்பிள் 92 ஸ்கொயர் போட்டு காமிச்சேன். 92 ஸ்கொயர் என்னன்னு கேக்குறாங்க. 2 ஸ்கொயர் 04, 9 ஸ்கொயர் 81, 9 2 18, 18 2 36. இங்க கிளாஸ்ல ஒரு டிஜிட் விட்டுறேன். இந்த 4 தூக்கி அப்படியே போறேன். 6 கூட்டினா 3 1 4 8. ஆன்சர் 84 64. அவ்வளவுதான். ஓகேவா? 5 செகண்ட்ஸ் கூட ஆகாது. சரி, அப்படியே இங்க பார்க்கலாம். 11 117 ஸ்கொயர் என்னன்னு கேக்குறாங்க. ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போலாம். இதுவரை பார்த்தது டபுள் டிஜிட், இப்ப பார்க்க போறது ட்ரிபிள் டிஜிட். ஓகேவா? இப்ப 117 ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 2ஆ பிரிச்சுக்கோ. 7 ஸ்கொயர் 11 ஸ்கொயர்னு பிரிச்சுக்கோ. 7 ஸ்கொயர் 49, 11 ஸ்கொயர் 121. ஓகேவா? இப்ப எப்போதும் போல 2ஆ பெருக்கிறதா. 11 இன்ட்டு 7 இன்ட்டு 2, 11 7 77, 77 இன்ட்டு 2 154. லாஸ்ட்ல ஒரு நம்பரை விட்டுட்டு 154. அப்படியே கூட்டினா ஆன்சர் 9 4 4 8 1 5 6 3 1 13 689 ஆன்சரா இருக்கும். செக் வேணாலும் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் எடுத்து கொஞ்சம் ஒரு 40 சம் பிராக்டிஸ் பண்ணி வேகமா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 152 ஸ்கொயர் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் போடலாமா? 2 ஸ்கொயர் 04, 15 ஸ்கொயர் 225. ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 30 வரை ஸ்கொயர் தெரியும். எப்படி 15க்கு போறதுன்னு கேட்க கூடாது. 1ல இருந்து ஒரு 30 வரை ஸ்கொயர் மெமரியிலே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சைக்காலஜி போறதா இருந்தாலும் சரி, நம்பர் சீரிஸ் போறதா இருந்தாலும் சரி, மிஸ்ஸிங் டயக்ராம்குள்ள நம்பர் என்னன்னு பாக்குறதா இருந்தாலும் சரி, மேக்ஸுக்குள்ள இறங்கினாலும் ஸ்கொயர் தேவை. அதனால ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 30 வரை ஸ்கொயர் தெரியணும், ஒரு 15 வரை கியூப் தெரியணும் மெமரியா. அதை வச்சுதான் நம்ம சம்முக்குள்ள போக போறோம். ஓகேவா? சரி, இந்த சம்மன் இல்ல, எல்லாத்துலயும் அதான் இது பண்ண போறோம். இந்த மெத்தடை நம்ம சம்முக்குள்ள யூஸ் பண்ண போறோம். இது ஒரு பார்ட், அவ்வளவுதான். இதுவே கேள்வியா வராது. ஓகேவா? சரி, 2 ஸ்கொயரா 4 வந்துச்சுன்னா டபுள் டிஜிட் தான் எடுத்துக்கும். 04, 15 ஸ்கொயர் 225. டபுள் டிஜிட் மேல எவ்வளவு நாள் போலாம்? டபுள் டிஜிட் மினிமம் எழுதணும். ஓகேவா? அடுத்து 15 இன்ட்டு 2 மேல ஒரு 2 அப்படி பெருக்க பார்க்கலாம். 15 2 30, 32 60. லாஸ்ட் டிஜிட் விட்டுட்டு 60 போட்டு பார்க்கலாம். இப்ப அப்படியே கூட்ட போறேன். 4 0 6 5 11 1 ரிமைனிங் 1 3 2 ஆன்சர் 231 04 ஆன்சரா இருக்கும். நீ போட்டு செக் பண்ணி கொண்டேதான். ஓகேவா? சரி, அடுத்து 223 ஸ்கொயர் என்னன்னு கேக்குறாங்க. 3 ஸ்கொயர் 9, 22 ஸ்கொயர் 484. 22 9 எப்படியே இல்லாத ஸ்ட்ரைட்டா 09 எழுதிக்கும். ஓகேவா? 22 ஸ்கொயர் 484, 3 ஸ்கொயர் 09. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 22 இன்ட்டு 3 66, 22 இன்ட்டு 3 இன்ட்டு 2 23 2 66, 66 இன்ட்டு 2
172. ஓகேவா? 172 நடுவில் போட்டு அப்படியே கூட்டு பார்க்கலாம். 9 0 பிளஸ் 2 2 7 4 11 1 ரிமைனிங் 1 10 0 ரிமைனிங் 1 5 501 29 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? 9 2 7 4 11 1 ரிமைனிங் 1 10 0 ரிமைனிங் 1 5 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதோட ஆன்சர் இதுதான். சரி, அடுத்த கேள்வி. 273 ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 273 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் என்னன்னு இருக்கும்? 0 9 27 ஸ்கொயர் 529 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சாரி, 729 27 ஸ்கொயர் 729 இருக்கும். இப்ப 27 இன்ட்டு 3 27 இன்ட்டு 3 இன்ட்டு 2 போட போற. 27 3 81 81 இன்ட்டு 2 162 162 அப்படியே கூட்டினா ஆன்சர் 9 2 9 6 15 5 ரிமைனிங் 1 4 7 74 529 ஆன்சர் ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிளா தான் இருக்கும். 1 to 1000 வரை நீ இதே மெத்தட்லயே போலாம். முதல் 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி போட போறேன், அடுத்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி போட போறேன், நடுவில் அடுத்து என்ன செய்ய போற? ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் அடுத்த நம்பரையும் பெருக்கி 2ஆல பெருக்க போற. பெருக்கி ரைட்ல இருந்து ஒரு நம்பரை விட்டுட்டு அப்படியே நீ கூட்டுனா ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள சம்ம போட்டுடலாம். ஈஸி தான். ஆனா இதுதான் மேக்ஸுக்கான அடிப்படை. ஃபர்ஸ்ட் கிளாஸே ஸ்கொயர் படிக்கணும், 30 ஸ்கொயர் படிக்கணும், 15 கியூப் படிக்கணும், ரூட் எடுக்கிறது எப்படின்னு தெரியணும், கியூப் எடுக்கிறது எப்படின்னு தெரியணும், பகா எண்கள்னா என்னன்னு தெரியணும், இரட்டைப்படை ஒற்றைப்படை என்னன்னு தெரியணும், பிளஸ் மல்டிபிளிகேஷன் தெரியணும். ஓகேவா? அதாவது ரூட் எடுக்கிறது பிளஸ் ஒரு ஸ்கொயர் பண்றது, எப்படி வேகமா ஸ்கொயர் பண்றது அப்படின்றது தெரியணும். இதெல்லாம் அடிப்படை கிளாஸ்னு சொல்லுவாங்க, பேசிக் மேக்ஸ். ஒரு 2 நாள் பேசிக் மேக்ஸ் கிளாஸ் இதுதான் போகும். அந்த கிளாஸ் வந்து அப்படின்னா பேசிக் மேக்ஸ் கிளாஸ் இதுதான் போகும். அப்புறமேட்டு தான் மேக்ஸ் சம்மே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் தெரியல அப்படின்னா உன்னால வேகமா மல்டிபிளிகேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? 5ஆல பெருக்கிறது எப்படி, 11ஆல பெருக்கிறது எப்படி, 25ஆல பெருக்கிறது எப்படி, 125ஆல பெருக்கிறது எப்படி, அதுக்கு மல்டிபிளிகேஷன் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வச்சிருக்கோம். 12ஆல பெருக்கிறது எப்படி, பர்சன்டேஜ் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது எல்லாமே பார்க்கணும். அந்த மேக்ஸ் அடிப்படையை பார்த்துட்டு நீ அடுத்து ஒவ்வொரு சம்மா நீ சால்வ் பண்ண உனக்கு ஈஸியா போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1ல இருந்து உங்களுக்கு ஒரு சம்ம வந்து ஆக்சுவலா பின்னாடி இருக்கிற எடிட்டர் வந்து கொடுக்க சொல்றாப்ல. ஓகேவா? நீங்க உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ஒரு கமெண்ட் போடுவோம். ஓகேவா? இப்ப நீ ஒரு ஆன்சர் சொல்லு. 148 ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லி நீ ஆன்சர் கமெண்ட் பண்ணு. ஓகேவா? நல்லா இந்த சம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ட. 1ல இருந்து 1000 வரை ஒரு கால்குலேட்டர் பக்கத்துல வச்சுக்கோ. டக்கு டக்குன்னு 172 இன்ட்டு 72 எவ்வளவு, 48 இன்ட்டு 48 எவ்வளவு, 103 இன்ட்டு 103 எவ்வளவு, அதை பண்ணி உன்னோட நோட்டை டக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 50 சம் பிராக்டிஸ் பண்ணும்போது அது உனோட பழக்கத்துக்கு வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 5 சம் தான் கஷ்டமா இருக்கும். போட 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 அது உனக்கு பழக்கமா வந்துடும். அவ்வளவுதான். நீ அதுக்கு மாதிரி எப்ப ஸ்கொயர் கேட்டாலும் சரி இந்த மெத்தட்ல வேக பண்ணி ஃபாலோ பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மெத்தடை நீ கத்துக்கிட்ட அப்படின்னா இந்த சம்முக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.